சிம்ம ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது கூட்டு தொழிலில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டு தொழிலில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். கூட்டாளிகளை நம்ப வேண்டாம். தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு போக வேண்டாம். பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக திருமண காலம் கைகூடி வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள், இளநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமான வெற்றி இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறதும், பேச்சில் கவனமாக இருக்கிறதும், பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் முதல் போடாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. இந்த மாதம் உங்களுக்கு 85 விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருக்கும்.